ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணபகடன் கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கான ஒரு சில டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறைய டவுட்டு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பதிலாக வந்து இந்த வீடியோ பதிவு இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபர்தராக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பதிவு முழுசாக பாருங்கள். ஏன்னா யூனிக்கான ஒரு டவுட் தான் உங்களுக்கு வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நல்லா கேட்டுங்க. ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸுக்கு செப்பரேட்டாக ஒரு டெலகிராம் சேனல் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பரில், அதாவது நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு கட் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட்டாக நம்ம அனுப்புகிறோம். ப்ளஸ் வந்து அதை வந்து பாயிண்ட்ஸாக எழுதி அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த பேப்பர் கட்டிங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து நோட்டில் ரிட்டன் பண்ணி அதிலிருந்து கொஸ்டின் ஆன்சராகவும் வந்து பார்த்தோன்னா 1 மார்க் மாதிரியும் வந்து பார்த்தோன்னா வினிதா மேடம் நம்ம டீம்லேருந்து எடுத்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அது ஃபாலோ பண்ணுறவங்க அது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ அது வேணால் அதோட டெலகிராம் சேனல் லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? 2வது, அதே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஷோபா மேடம் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுவும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கணும். ஒரு சிலருக்கு வந்து அந்த ஓவரால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து, அதாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் என்னால் வந்து பார்த்தோன்னா கோத்ரூ பண்ண முடியல, நோட் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட்டு இந்த மாதிரி ஷார்ட்ஸாக கொடுக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், நான் ஒரு சில இது வந்து இப்போ நான் லென்த்தாக கொடுத்துட்ருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களில் கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி மந்த்தில் இருக்கக்கூடிய, ஏன்னா இப்போ வந்து லாஸ்ட் ஒரு ஆகஸ்ட் மந்த்லேருந்தே அட்லீஸ்ட் ஜூலை மந்த்லேருந்தே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வினிதா மேடம் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொட்டீனாக கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? அந்த டெலகிராம் சேனலை வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அது வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் வந்து அதை பார்த்ததில்ல சார், நான் சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கேன், நான் நோட் பண்ணதில்லை அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் அப்கமிங் வரக்கூடிய மந்தில் இருந்தாச்சும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சமாச்சும் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்க வேண்டிய நாட்கள் வந்துருச்சு. ஓகேங்களா? இனிமேலும் கரண்ட் அஃபேர்ஸை பற்றி நான் வந்து படிக்க மாட்டேன், லாஸ்ட்டாக தான் படிப்பேன் அப்படிங்கிறத தாண்டி லாஸ்ட்டாக நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நம்ம டெய்லியும் படிச்சுட்டு வர்றது கிடையாது. ப்ளஸ் வந்து இன்னொன்று என்னென்னா, கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஸ்டாண்டர்டாக இதுலேருந்து தான் கேள்வி கேட்பாங்க நம்ம சொல்லவே முடியாது. இப்போ நம்ம எப்படி ஸ்கூல் புக்கில் வந்து நம்ம இந்த பாடத்தை படித்தா இந்த பாடத்துலேருந்து ஒரு கேள்வி வரும்னு நம்ம சொல்கிறோமோ, கரண்ட் அஃபேர்ஸில் அப்படி சொல்லவே முடியாது. நம்ம ஓவராலாக முக்கியமானது படிச்சுட்டு போய்க்கணும். அவங்க எப்படி வேணால் கேள்வி கேட்கலாம், ஈஸியாகவும் கேட்கலாம், ரொம்ப டெப்த்தாகவும் கேட்கலாம், என்ன மாதிரியான கேள்வி வேணால் கேட்கலாம். அப்போ நம்ம ஓரளவு நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு போக முடியுமோ, இதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் எப்படிலாம் கேட்டாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோத்ரூ பண்ணிட்டு போகிறது நமக்கு ரொம்ப ரொம்ப சேஃப். அப்போ தான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் கூட நம்மளால் வந்து ஏனோ தானோன்னு ஆன்சர் பண்ணாமல் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆன்சர் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு சிலது நம்ம படித்ததே வந்துச்சுன்னா ரொம்ப 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 சந்தோஷம். அப்போ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம கொடுக்கறத நோட் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் பாருங்கள். நியூஸ் பேப்பர் கட்டிங் தானே போடுறாங்க, பாருங்கள். ஜஸ்ட்டு அதில் 1 மார்க்காக போடுறாங்களா, ஜஸ்ட் என்னன்னு பாருங்கள். அட்லீஸ்ட் உங்கள் மைண்டில் ஒரு 10% நிற்கட்டுங்கிறான். 100% மைண்டில் நிற்கலினாலும் ஒரு 10% மைண்டில் நின்றுச்சுன்னா எக்ஸாமில் ஆமாம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு பார்த்து நீங்கள் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி ஷார்ட்ஸாக கொடுக்குறோமில்ல, அட்லீஸ்ட் அதை நோட் பண்ணி வைங்க. ஏன் நம்ம வந்து ஷார்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நோட் பண்ண சொல்கிறோம்னா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப முக்கியமானதாக நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவாக நம்ம கொடுக்குறோம். நானும் கொடுத்துட்ருக்கேன், மேடம் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 2மே வந்து கோத்ரூ பண்ணிங்க. ஒரு சில வீடியோ லென்த்தாகவும் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த லென்த் வீடியோவும் நீங்கள் பாருங்கள். லென்த் வீடியோன்னு என்னது, நான் பாருங்கள், இப்போ நம்ம ரீசெண்டாக நடந்த குடியரசு தின விழா விருதுகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தமிழக அரசினுடைய விருதுகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நோபல் பரிசு விருதுகள், இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த விருதுகள் பேஸ் பண்ணி ஒரு பெரிய, அதேமாதிரி இடைக்கால பட்ஜெட் இப்போ தாக்கல் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன், சேட்டலைட் ஏதாவது லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அது பற்றின இன்ஃபர்மேஷன், ஒரு சில இது வந்து டெப்த்தாக கொடுக்குற மாதிரி. நேற்று கூட நான் வந்து ஒரு வீடியோ பற்றி நான் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? பொது சிவில் சட்டம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி பொதுவாக இருக்கக்கூடிய கொஞ்சம் லென்த்தாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கணும். அதுலேருந்து கேள்விகள் எப்படி வேணால் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடைக்கால பட்ஜெட்டும் இல்லாமல் போன தடவை இருந்த மத்திய பட்ஜெட், அது தமிழ்நாடு பட்ஜெட், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கணும், ஓவராலாக கோத்ரூ பண்ணி வச்சுக்கணும். கேள்விகள் அப்படி தான் கேட்குறாங்க. புயல் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன், இராணுவ பயிற்சி சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன், அப்பாயின்மெண்ட்டு, விருதுகள். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், கோத்ரூ பண்ணணும். இது எல்லாமே நீங்கள் வரக்கூடிய நாட்களில் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய கேள்விகள் உங்களுக்கு அதிகமாக வரும். அதை நீங்கள் பார்த்து கோத்ரூ பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழை பொறுத்த வரைக்கும்
நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து நான் 6th to 12th நான் தமிழ் முடிச்சுட்டேன், இல்ல தமிழ் படிச்சுட்டு இருக்கேன். எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் நிறைய பேத்துக்கு இருக்கும். ஏன்னா, இப்ப நம்மளுடைய ஸ்டடி பிளான் படி நம்ம வந்து தமிழ பொறுத்தவரைக்கும் நம்ம 6th முடிச்சுட்டோம். 7th முடிச்சுட்டோம். 8th முடிச்சுட்டோம். அதாவது நம்ம 3 ஸ்டாண்டர்ட் லோ ஸ்டாண்டர்ட்ல கூடிய இந்த 3மே நம்ம முடிச்சுட்டோம். அடுத்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் நெக்ஸ்ட் வீக் நம்ம போயிடுவோம். இந்த வாரத்தோட முடிஞ்சிடும். 6th, 8th, 7th எல்லாமே முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம 10த்துக்கு போயிடுவோம். அப்புறம் அடுத்த 2, 3 வாரத்துல நம்ம 10th முடிச்சிடுவோம். அப்புறம் 9th முடிச்சுட்டா, அழகா 6th to 10th வரைக்கும் முக்கியமானது எல்லாமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஏன்னா எல்லாம் முக்கியமானதுன்னு கிடையாது. எல்லாமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஏன்னா ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக்ல இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி, அதில் இருக்கக்கூடிய இலக்கணம் எல்லாத்தையும் தான் நம்ம வந்து கோ த்ரூ பண்ணி நம்ம லைவ் டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் உங்களுக்கு ரிவிஷனும் சைட் பை சைடு கொடுத்துட்ருக்கோம். கிளியரா? ஸோ நிறைய பேர் வந்து தமிழ் படிக்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்களோ அதை வந்து ஓவராலாக பார்க்குறீங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கோ த்ரூ பண்ண முடியாது. ஓவராலாக என்னென்னா, சார் தமிழ் நான் படிக்கணும் அப்படின்னா 6th to 12th தமிழ் படிக்கணும், 6th to 10th ஓல்டு புக்கு படிக்கணும், அதான் நியூ புக்கும் படிக்கணும், ஓல்டு புக்கும் படிக்கணும், இலக்கணம் வந்து தனியாக பார்க்கணும். இலக்கணமே வந்து பார்த்தோன்னா 2 வகையான இலக்கணமாக நம்ம பிரித்து படிக்கணும். சிலபஸ் வைஸ் இலக்கணம், இயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கணம் அப்படிங்கிற மாதிரி 2ஆக கேட்டகரியாக பிரித்து படிக்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும். ஒரு சில சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு போகணும். அப்போ தான் ஓவரால் 100 கேள்விக்கு 100 நீங்கள் ஆன்சர் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 100க்கு 100 எடுக்க முடியுமானா எடுக்க முடியும், சாத்தியம்தான். அதுக்கு தகுந்த எஃபர்ட் நம்மக்கிட்ட இருக்கணும். அப்போ இவ்வளவும் படிக்கணுமான்னு நீங்கள் ஓவராலாக பார்க்காதீங்க, பார்ட்டாக பிரிச்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சேலம் டு நான் வந்து சென்னைக்கு நான் ரீச் ஆகிறேன் அப்படின்னா, சேலம் டு சென்னைக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 300 கிலோமீட்டர்னு வச்சுங்களேன். 300 கிலோமீட்டர் நான் போகணுமா 2 வீலரில் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, ஃபஸ்ட்டு சேலம் டு நமக்கு என்னது ஆத்தூர், ஆத்தூர் டு கள்ளக்குறிச்சி, கள்ளக்குறிச்சி டு விழுப்புரம் டு உளுந்தூர்பேட்டை, சாரி மாறி வரும்னு நினைக்கிறேன். ஓகே, உளுந்தூர்பேட்டை டு சென்னை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன டார்கெட்டாக பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இங்கிருந்து எப்படா சென்னை ரீச் ஆக போகிறேன்ட்டு நீங்கள் சேலத்துலேருந்து யோசிக்காதீங்க. ஓகேங்களா? சேலத்துலேருந்து என்ன யோசிக்கணும், நான் இங்கிருந்து ஆத்தூருக்கு எப்படி, ஓகே ஒரு 50 கிலோமீட்டர், ஓகே அது மட்டும் யோசிங்க. அங்கே ஆத்தூரில் இருந்துட்டு ஆத்தூர்லேருந்து எப்படி நான் வந்து பார்த்தோன்னா கள்ளக்குறிச்சி போக போகிறேங்கிறது யோசிங்க. கள்ளக்குறிச்சியிலேருந்து எப்படி நான் உளுந்தூர்பேட்டை போக போகிறேங்கிறது யோசிங்க. உளுந்தூர்பேட்டையிலேருந்து நான் எப்படி சென்னைக்கு போக போகிறேன்னு யோசிங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். என்ன சார் சொல்ல வரீங்க, எனக்கு புரியலையே சார் அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். புரியலன்னு வச்சிங்களேன், இதுவே புரியலன்னா அப்புறம் எப்படி நீங்கள் மற்றதை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன். இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? 6th to 12th இவ்வளவும் படிக்கும்போது தாண்டி ஃபஸ்ட்டு 6th to 10th நியூ புக்கை ஃபஸ்ட்டு முடிங்க. நான் இப்போ பேசுகிறவன்ட்டு அதான் சொல்லுவேன், சார் நான் இப்போ தான் சார் தமிழ் படிக்க போகிறேன், எங்கிருந்து சார் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி சார் முடிக்கணும், எது சார் படிக்கணும், முதல்ல 6வதுலேருந்து 10வது வரை இருக்கக்கூடிய தமிழை முடிங்க, நியூ புக். அதுக்கப்புறம் 11th 12th இருக்கக்கூடிய முக்கியமானதை படிங்க. அதுலேயும் 11th இருக்கக்கூடியது கொஞ்சம் ரொம்ப முக்கியம். ஏன்னா 6th 9th 11th இதுதான் ஃபஸ்ட்டு நியூ புக்கு வந்துச்சு. அப்போ 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து நிறைய கேள்விகள் வந்து டிஎன்பிசிலேருந்து கேட்டாங்க, புது புக்கில் இருந்து. அதுவும் ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அறிஞர்கள் பற்றி ஒரு சிலது கொடுத்துருப்பாங்க. அறிஞர்கள் ஆசிரியர்கள் பற்றி ஒரு சின்ன பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி இருக்கும். அந்த மொழித்திறன் பயிற்சியில் பாருங்கள். அதுலேருந்து ரிப்பீட்டடாக டிஎன்பிசியில் கேள்விகள் வந்து கேட்டே இருந்தாங்க. ஒரு கேள்வி 2 எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் கோத்ரூ. ஓகே, வீடியோ கட் ஆயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்டில் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் அறிஞர்கள் பற்றி வந்து ஒரு பேராகிராஃபாக, ஓகேவா, அட்லீஸ்ட் ஒரு 1 பேஜ் தான் வரும். அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ 11th 12th படிக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு ஒரு சில இது சிலபஸ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய பாடங்கள் கொஞ்சம் நல்லா டெப்த்தாக படிச்சுக்கங்க. 12th ஸ்டாண்டர்டில் அதே மாதிரி தான் சிலபஸ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய பாடங்களுக்கு கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு இதெல்லாம் மேலோட்டமாக வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்குங்க. உரைநடையில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துக்குங்க. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அந்த நூல்வெளிகள் இருக்கிறது பார்த்துங்க. அவ்வளோதான். அந்த 11th 12th 11th ஒரு 80% இம்பார்ட்டன்ஸ், 12th ஒரு 50% இம்பார்ட்டன்ஸ், மீதி 6th to 10th வந்து பார்த்தோன்னா 100% இம்பார்ட்டன்ஸ். இந்த ஆங்கிளில் நீங்கள் படித்து முடிச்சிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 6th to 10th ஃபஸ்ட்டு முடிக்கணும். அடுத்து 11th 12th பற்றி வருத்தப்படணும். அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஓல்டு புக்குக்கு போகணும். ஓல்டு புக்கு வந்து 6th to 10th வரைக்கும் ஓல்டு புக்கு ஃபுல்லாக முடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிக்கலாம், ஈஸியாக முடிக்கலாம். ஆனால் 6th to 12th முடிச்சிருந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் 6th எது முக்கியம், 7th எது முக்கியம், 8th எது முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பாடங்கள் மட்டும் நீங்கள் நல்லா தெளிவாக படித்து முடிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு அந்த 6th to 10th வரைக்கும் பார்த்துட்டு ஓல்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லணும்ல 10 செட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அட்லீஸ்ட் நம்ம பார்க்கணும்.
10 செட்டுனா ஒரு 100 கொஸ்டின் வருங்களா? அந்த 1000 கொஸ்டின் வருமா? ஒவ்வொரு கொஸ்டின்லையும் 100 வருமா? 1000 கொஸ்டின்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு 2டே நாள்ல நீங்க பார்த்துடலாம். ஏன்னா, ஆல்ரெடி நீங்க படிச்ச இன்ஃபர்மேஷன அங்க கேள்வியா பார்க்க போறீங்க. ஒண்ணு நியூ புக்லேருந்து வந்துரும், இல்ல ஓல்டு புக்கோட இன்ஃபர்மேஷன். ஓல்டு புக் தான் நெறைய இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்னாலே ஓல்டு புக் சம்மந்தப்பட்டது தான் நெறைய இருக்கும். நியூ புக்கோடது இப்ப தானே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒண்ணு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப ஈஸியா நீங்க அதையும் என்ன பண்ணிக்கலாம்? கோ த்ரூ பண்ணிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த ஆங்கிள்ல நீங்க என்ன பண்ணுங்க, தமிழ வந்து கவர் பண்ணணும். நான் அதனால சொன்னேன் செப்பரேட்டா பிரிச்சு படிங்கன்ட்டு. ஜிகே செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாரி தான். ஸோ நெறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, யூனிட் 8, 9 நம்ம படிக்கணுமா சார்? அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகே. வீடியோ ஸ்ட்ரக் ஆகுதான்னு தெரியல. ஓகே, ஸ்ட்ரக் ஆச்சுன்னா நீங்க வாய்ஸ் மட்டும் கிளியரா கேட்டுக்கங்க. யூனிட் 8, 9 நம்ம வந்து படிக்கணுமானா, யூனிட் 8, 9 பொறுத்தவரைக்கும் நீங்க ஆல்ரெடி பொது தமிழ் படிக்கிறீங்க. ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ணி வரக்கூடிய பாடங்கள் நீங்க படிக்கிறீங்க. இந்த 2 போதுமானது. இதுவே 95% யூனிட் 8, 9க்கு போதுமானது. நீங்க செப்பரேட்டாலாம் போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பாருங்க. அதுக்குன்னு போய் செப்பரேட்டாலாம் படிக்க தேவையில்ல. ஒரு 10 பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சில டாபிக் மட்டும் பார்க்க வேண்டியதா இருக்கும். அதிகபட்சம் 10 பக்கம். ஓகேங்களா? மீதி எல்லாமே அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாடங்கள், ஐஎன்எம்க்குள்ள இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாடங்கள், எக்கனாமிக்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாடங்கள், ஜியோகிராஃபிக்குள்ள இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாடங்கள். இத படிச்சாலே போதும். இப்ப எக்கனாமிக்ஸ்ல என்னது? தமிழ்நாட்டு பொருளாதாரம். அந்த ஒரு பாடம் இருக்கும். ஜியோகிராஃபி எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடு மானிட புவியியல். பாலிட்டி எடுத்துக்கிட்டா மாநில அரசு பாடம். அப்புறம் தமிழ்நாட்டின் அரசியல் வளர்ச்சி, தமிழக அரசியல் சிந்தனை. இது எல்லாமே வந்து நமக்கு வரும். அதே மாரி தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம். இது எல்லாமே நமக்கு வந்து அந்த தமிழ்நாடு பேஸ் பண்ணி வந்துரும். சரி, ஓகே. நம்ம ஐஎன்எம் எடுத்துக்கிட்டா, இந்த ஐஎன்எம்ல தான் இருக்குதே நமக்கு தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக நடந்த கிளர்ச்சிகள், தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள், தமிழ்நாட்டின் இயக்கங்கள். இது எல்லாமே நமக்கு வந்து தமிழ்நாடு பேஸ் பண்ணி வந்துரும் ஐஎன்எம்ல. ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டா, இந்த தென்னிந்திய வரலாறு. அப்ப தமிழ்நாடு பேஸ் பண்ணி வரக்கூடிய சேர, சோழர், பாண்டியர், பல்லவர்கள் இவங்க எல்லாமே. ஸோ அப்ப எல்லாமே இதெல்லாம் நமக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய பண்பாடு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இதுக்குள்ள எல்லாமே வந்து என்ன ஆயிடும்? தமிழ்நாடு பேஸ் பண்ணி வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் நெறைய கவர் ஆயிடும். தமிழ்நாட்டின் கட்டிடக்கலைகள் இது எல்லாமே நமக்கு வந்து என்ன இருக்கும்? ஆரம்பத்துல இருந்தே நமக்கு 6th to 9த்ல இருக்கக்கூடிய லோ ஸ்டாண்டர்ட் லெசன்ஸ், அப்புறம் 11th, 12த்ல இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டோடைய ஹிஸ்ட்ரி லெசன்ஸ் இது எல்லாத்துலயுமே தமிழ்நாடு பேஸ் பண்ணி வருது. நீங்க படிச்சுட்டாலே முடிஞ்சு போச்சு. செப்பரேட்டா போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க? நம்ம பிரிச்சு குடுத்துருக்காங்க அவ்வளோதான். யூனிட் 8, 9க்கு ஒரு யூனிட்டே என்ன பொறுத்தவரைக்கும் தேவையே படாது. ஆனா அது எதுக்கு குடுத்தாங்க அப்படின்னே தெரியல. ஸோ ரொம்ப யூனிட் 8, 9 அது ஒண்ணுமே இல்ல. அத பத்தி நீங்க கவலையே பட தேவையில்ல. நமக்கு அப்படி ஒரு யூனிட் இல்லைங்கிறதே மைண்ட்ல இருந்து தூக்கி எறிஞ்சிருங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? சரி, ஓகே. வேற என்ன கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா, ஓகே. அதுக்கப்புறம் மேக்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்க அப்படியே ஆஸ் யூசுவல் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம மேக்ஸ் லைவ் டெஸ்ட்டும் வந்து கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்கமிங் வரக்கூடிய வாரத்துல இருந்து உங்களுக்கு மேக்ஸ் லைவ் டெஸ்ட் நான் இன்க்ளூட் பண்றேன். அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 days ஒன்ஸ் இல்ல ஒரு வாரத்துல ஒரு 3 லைவ் மட்டும். ஒரு நாள் டு ஒரு நாளோ, ஓகேங்களா? இல்ல வாரத்துல ஒரு 3 லைவ் வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் லைவ் வந்து கண்டக்ட் பண்ற மாதிரி பார்க்குறேன். அட்லீஸ்ட் 2 கண்டக்ட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி முடிச்ச டாபிக். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, அப்புறம் வேற என்னது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், HCF, LCM இந்த முக்கியமான டாபிக்ல நம்ம முடிச்சிருக்கோம். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம லைட் டெஸ்ட்டாகவும் கண்டக்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 10 கேள்வி வந்தாலே அதுவே உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 1/2 hour 40 minutes ஆகிடும். முக்கியமான கேள்வியாக இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே நம்ம லைவ் டெஸ்ட்டாகவும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணலாம். அடுத்த வாரத்திலிருந்து நான் உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வந்து மேக்ஸும் நான் வந்து என்ன பண்ணுறேன்? இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம எப்படி ராக்கெட் ரிவிஷனுக்கு வந்து ஜிகே தமிழ் இன்க்ளூட் பண்ணமோ அதே மாதிரி. சயின்ஸ் ஆஸ் யூசுவல் நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க. டாபிக் வைஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். 9th, 10th சயின்ஸு கொடுத்துட்ருக்கோம். அதுக்கான லைவ் டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதையும் ஃபாலோ பண்ணிங்க. வரக்கூடிய நாட்களில் சயின்ஸுக்கு ஒரு சில வீடியோஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஒரு சில முக்கியமான கீ பாயிண்ட்ஸாக இருக்கக்கூடிய டாபிக் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்? வீடியோவாக ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் இருக்கிற மாதிரி வீடியோவாக நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதில் இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அவ்வளோதான். கரண்ட் அஃபேர்ஸுக்கு சொல்லியாச்சு. மேக்ஸு 8, 9 திருக்குறள் தான் நீங்கள் இந்த இயல் வைஸ் படிச்சுட்டு இருக்கீங்களா? இயலுக்குள்ளேயே நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. அங்கங்கே திருக்குறள் படிச்சுட்டே இருக்கீங்க. அதுவே படிச்சுட்டு வாங்க போதும். அது நல்லா படிச்சுக்கங்க அவ்வளோதான். சார் யூனிட் 8, 9 திருக்குறள் கேட்பாங்களே, அந்த திருக்குறள் எங்கேருந்து கேட்குறாங்க? தமிழ் புக்கில் தான் கேட்பாங்க. ஒரு சில திருக்குறள் ஜிகேல இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துட்டா போதும். திருக்குறள் எந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்கங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த இயலுக்குள்ளே இருக்கக்கூடிய திருக்குறள் நல்லா படிச்சுக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? வேற என்ன இருக்குது? கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லியாச்சு. திருக்குறள், சயின்ஸு, மேக்ஸு,
ஜியோகிராஃபி, பாலிட்டி. ஓகே. அதே மாதிரி நம்ம வந்து நம்ம ஸ்கெட்யூலில் 1 to 15 ஸ்கெட்யூல் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா கோத்ரூ பண்ணிங்க. யாரெல்லாம் 1 to 15 ஸ்கெட்யூல் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிங்களோ அவங்களாம் ஈஸியாக என்ன பண்ணலாம், எக்ஸாமில் நல்ல ஸ்கோரே பண்ணலாம். ஒன்றும் இல்லை, நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நடக்குமா, குரூப் 2 எக்ஸாம் நடக்குமா, அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஸ்கெட்யூல் 1 to 15 இருக்கக்கூடிய பாடங்கள்லேருந்து எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்கன்னு எடுத்து பாருங்கள், நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையான பாஸ் ஆகிறதுக்கான மார்க் அதுக்குள்ளேயே இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணியிருப்போம், சரியாக படிக்காமல் விட்டுருப்போம். அதை பண்ணிடாதீங்க. நான் 15வது ஸ்கெட்யூல் எப்போ முடிப்பேன், ஏப்ரல் 14 முடிப்பேன். அப்போ அந்த ஏப்ரல் 14 கரெக்டாக நீங்கள் பாருங்கள், நம்ம நியூ இயருக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஆங்கில புத்தாண்டு நியூ இயருக்கு ஸ்டார்ட் பண்ணோம். தமிழ் புத்தாண்டு அப்போ முடிக்கிறோம். அந்த மாதிரி தான் கணக்கு பண்ணி கொடுத்துருப்பேன். அப்போ ஏப்ரல் 14 முடிக்கும்போது 15 ஸ்கெட்யூலில் அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், என் கூடவே 15 ஸ்கெட்யூல் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா சூப்பர், செம சேஃப். 14, 13, 12 அட்லீஸ்ட் 10 ஸ்கெட்யூல் தாண்டி இருக்கணும். தாண்டி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கு எலிஜிபிள். அடுத்து வரக்கூடிய 45 நாள் நீங்கள் வந்து அந்த போராட்டத்தில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறத வச்சு தான் அடுத்து வரக்கூடிய சக்ஸஸ். கிட்டத்தட்ட 80% நீங்கள் கடந்து வந்த மாதிரி, மீதி 20% அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த ரிவிஷன் பார்ட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிக்க வேண்டியது நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா அழகாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ அட்லீஸ்ட் 10 ஸ்கெட்யூல் மேலே தாண்டி இருக்கணும். அப்போ நான் ஒரு 12வது ஸ்கெட்யூலில் முடிச்சிருக்கேன்னா மீதி 3 ஸ்கெட்யூல் அப்படியே விட்டுலாமான்னா கிடையாது. அந்த 45 நாள் ரிவிஷன் நீங்கள் பண்ணுவீங்கல்ல, அப்போ இந்த 3 ஸ்கெட்யூலுடைய பாடங்களும் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் சேர்த்து படிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா அந்த கோல்டன் டேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் 45 நாள். அந்த 45 நாள் கோல்டன் டேஸில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் டெய்லி ஒரு இப்போ ஜிகே பாடம் நீங்கள் வந்து அந்த கெஸ்ட் லெசன்ஸ் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த லெசன்ஸ் நீங்கள் படிப்பீங்களா, அதோட சேர்ந்து இதுவும் சேர்த்து படிப்பீங்க, அவ்வளோதான். கடைசி ஒரு 7 நாள் இருக்கும். எதில், ஜூன் மாதம், ஜூன் 9 தானே உங்களுக்கு எக்ஸாமு. அதில் ஒரு 7 நாட்கள், முதல் 7 நாட்கள் வந்து மை டேஸ் நான் கொடுத்துருப்பேன். அப்போ நான் சொல்கிறத நிறைய நீங்கள் காது கொடுத்து கேட்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உட்காந்துப்பேன், இல்லை போர்டுக்கிட்ட போய் நின்றுப்பேன். உங்களை ஃபுல்லாக ரீகால் பண்ண வைக்கிறது, நான் சொல்கிறத காது கொடுத்து நீங்கள் கேட்கணும், அவ்வளோதான். இந்த 7 நாட்கள் நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது உங்களுடைய வேலை. அது விருப்பம் இருக்கிறவங்க கேட்டுக்கலாம். அது எதுக்குன்னா உங்களுடைய பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி நிறுத்துறதுக்கும், நீங்கள் கேட்காத பாயிண்ட்ஸை காதில் கேட்கும்போது அங்கே நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து இதெல்லாம் நம்ம படிக்கல, இருந்தாலும் சார் சொன்னதுக்கு கேட்டு வச்சு நீங்கள் எழுதிட்டு வருவீங்களே, அங்கே உங்களுக்கு தெரியாத கேள்வி கூட ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ என்ன, கடைசி 7 நாட்கள் நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும். அப்போ நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்டுட்டு இருக்க மாட்டீங்க. அவ்வளோ நெட்டும் நம்மகிட்ட இருக்காது. அப்போ மேக்ஸிமம் வீடியோவில் சொல்லும்போது காது கொடுத்து கேட்டு நீங்கள் மற்றதை எப்பயும் போல் நீங்கள் ரீகால் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். பட் அந்த 7 நாட்கள் எனக்காக நீங்கள் அந்த லைவை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அட்டெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? கம்பல்சரி கிடையாது, யார் விருப்பம் இருக்கோ அந்த அட்டெண்ட் பண்ணலாம். பட் பெனிஃபிட் இருக்கும், அது எக்ஸாமில் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஓவரால் கோத்ரூ பண்ணி இந்த வரக்கூடிய நாட்களை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்திங்க. உங்களுக்கு தேவையான ஒரு சில டவுட்ஸுக்கு நான் வந்து கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்துட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணுறது எல்லாருமே வந்து கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிடுங்க. நாளைக்கு ஆக்சுவலி இன்றைக்கி அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோஸ் வந்து பிரியா மேடம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பட் இன்றைக்கி கொடுக்க முடியாது, நாளைக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? நாளைக்குள்ளே உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு டிஎன்பிசியோடைய டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஏன்னா என்கிட்ட கேட்குறவங்கள நிறைய பேருக்கு நான் தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம சொல்கிறோம். பட் அது கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமாங்கிறது தெரியாது. டிஎன்பிசி தரப்பில் எப்படி இருக்காங்கன்னு நம்ம வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், டிஎன்பிசி டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இந்த டவுட்டு இதுதான், நான் வந்து இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறேன்னு சொன்னால் அவங்க ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. ஒரு டைம் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க, 2-3 டைம் ட்ரை பண்ணுங்கள். அன்றைக்கி ஃபுல்லாக ட்ரை பண்ணாலே உங்களுக்கு கிடச்சிடும். உங்களோட கேள்விக்கான பதிலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக கிடச்சிடும். நீங்கள் என்ன பண்ணலாம், யார்கிட்டையும் டவுட்டு கேட்கவே தேவையில்லை. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துங்க. டவுட்டுக்கு மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், டிஎன்பிசி டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. டிஎன்பிசி டோல் ஃப்ரீ நம்பர் அப்படின்னு நீங்கள் கூகுளில் கொடுத்தாலே நம்பர் வந்துடும். 1800 ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? கிளியரா? ஓகே, அவ்வளோதான். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பற்றி நான் கொடுக்குறேன். ஸோ வரதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்ஸு தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா அது எல்லாமே கொடுக்குறது கண்டிப்பாக இதை கேட்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கேள்விகள் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? அதை மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். இன்னும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா அகாடமி கோகிருஷ்ணன். தேங்க்யூ.